கோவையில் பெய்த பலத்த மழையின் போது சூறாவளி காற்று வீசியதால் மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் 20க்கும் மேற்பட்ட மின்சார கம்பங்கள் சேதமடைந்ததால் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டது. கோவை மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக அவ்வப்போது மாலை வேளையில் பலத்த மழை பெய்து வருகிறது. மழையின் போது கடும் சூறாவளி காற்றும் வீசுவதால் ஆங்காங்கே மரங்கள் முறிந்து விழும் சம்பவங்களும், கடைகளின் முன் வைக்கப்பட்டுள்ள பதாகைகள் சேதமடையும் சம்பவங்களும் அதிகரித்து வருகின்றன. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பல்வேறு இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் சாய்பாபா காலனி, சிவானந்தா காலனி, இடையார்பாளையம், கவுண்டன்பாளையம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு முழுவதும் மின்சாரம் தடைப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று கோவை மாநகர பகுதிகளான காந்திபுரம், ரயில் நிலையம், ஆவாரம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் மாலை 4 மணியளவில் பலத்த மழை பெய்தது. அப்போது சூறாவளி காற்று வீசியதால் ஆங்காங்கே மரக்கிளைகள் முறிந்து விழுந்தது. இதில் BKK மேனன் சாலையில் ஒரு வீட்டில் இருந்து சுமார் 40 ஆண்டு பழமையான மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து விழுந்தது. இந்த மரம் சாலையில் இருந்த மின் கம்பங்களின் மீது விழுந்ததில் அடுத்தடுத்து 20க்கும் மேற்பட்ட மின் கம்பங்கள் சேதமடைந்தன. உடனடியாக மின்சாரம் நிறுத்தப்பட்டதால் அப்பகுதி முழுவதும் மழையின் ஊடாக இருளில் மூழ்கியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மின்வாரிய அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் மரத்தை அப்புறப்படுத்திவிட்டு மின் கம்பங்களை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்தை பார்வையிட்ட 67வது வார்டு மாமன்ற உறுப்பினர் வித்யா ராமநாதன் பணிகளை துரிதப்படுத்துமாறு ஊழியர்களை கேட்டுக்கொண்டார். இருப்பினும் 20க்கும் மேற்பட்ட மின் கம்பங்கள் சேதமடைந்திருப்பதாலும் அவை அனைத்தையும் மாற்றி அமைக்க வேண்டும் என்பதாலும் சுமார் 36 மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் மின் விநியோகம் சீராகும் என அவர்கள் தெரிவித்தனர். ஏராளமான வீடுகள் மற்றும் கடைகள் அமைந்துள்ள BKK மேனன் சாலையில் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டு இருப்பதால் அருகில் உள்ள காந்திபுரம் பேருந்து நிலையத்திலும் மின் தடை ஏற்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் பாதிக்கப்படும் சூழலும் உருவாகியுள்ளது.